நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஸ்டேஷனை வாங்கி கொடுங்க. ஆனால் எம்எல்ஏட்ட வந்து ஒரு எஸ்ஐ கேட்டார்னு அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு டீனர் தாங்க வேணும், எனக்கு பாண்டி பஜார் தாங்க வேணும். ஏன்? அங்கே தான் நிறைய நாக்கடை இருக்குது, ஜவுளி கடை அங்கே தான் நிறைய இருக்குது. எனக்கு திருவள்ளிக்கேணி கொடுங்க, 1100 லாட்ஜ் இருக்குது. அப்போ ஏன் கன்னியாகுமரி வேலை பார்க்க மாட்டாரா? அங்கே என்ன காஞ்சி வைத்தா இருக்குது? இதுதான் அரசு அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு திருடுவதற்கான திட்டங்களை போட்டு கொடுப்பதே அவர்கள் தான். தமிழ்நாடு மக்கள் பாவங்க, அப்பாவி. இந்த இந்த அரசினுடைய திட்டம் என்பது மக்களை மேலும் எப்படி 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்த பிறகு வயல் வேலைக்கு ஆளே இல்லை. வயல் வேலைக்கு இலவசங்களை நீங்கள் மாசத்துக்கு தான் சொல்லுவார். மீனை கொடுக்காதரா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுறாங்க. இங்கே மீனை மட்டுமே கொடுக்குறான், சாப்பிட்டு படுத்துக்க. நீங்கள் உடல் உழைப்பு வேலைக்கு எல்லாம் இந்திக்கார இல்லைன்னா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிடும். வட இந்திய தொழிலாளி இல்லைன்னா மெட்ரோவில் இப்போ ஏறக்குறைய 20,000 பேர் வேலை பார்க்குறான். ஒரு தமிழனை காமிங்க. இந்த ஓமந்தூர் ஆஸ்பத்திரி கருணாநிதி ஆட்சியில் தான் கட்டுது, நான் பார்த்து எனக்கு தெரியும். ஒரு ஆள் அங்கே தமிழனே கிடையாது, எல்லாம் வட இந்திய தொழிலாளி தான். கட்டடம் கட்டப்படுகிற இடம் தமிழ்நாடு, ஆனால் தொழிலாளி பூரா இவன் எங்கே இருக்கான்? குடி நோயாளியாக போயிட்டான். இந்த குடி நோயாளிகளை வைத்து தான் தமிழ்நாடு. நீங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்து என்ன கேட்குறான்? குவார்ட்டர் கேட்குறான். குவார்ட்டர் கொடுத்தா கட்சி மீட்டிங் கூப்பிட்டு வரான். குவார்ட்ரு, காக்கா பிரியாணி, 1000 ரூபா பணம். இதுதான் இங்கே அரசியலை தீர்மானிக்குது. அப்போ அவன் இவ்வளோ பெரிய அந்த மானுடலை, மனிதனை, ஜிடி நாயுடுக்கு அதான் மூளை, இவனுக்கு இதான் மூளை. இவன் எவ்வளோக்கு விற்கிறான்? 1000 ரூபாய்க்கு விற்கிறான்.